இப்ப கூட இருக்கிற இடங்கள்ல எல்லாரும் ஒரு கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம்ம ஏசப்பாவை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். சத்தம் நம்ம கிட்ட பேசும்படியா அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கறதுக்கு நம்ம இருதயத்தை திறந்துள்ளபடியா ஏசப்பாவை நம்ம இந்த இடத்துல வர வச்சு நம்ம ஒரு விஷயம் நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி பாட்டு நம்ம கேட்கலாம். அன்பின் தகப்பனே, அப்பாவை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோப்பா. நீ மட்டும் எங்களை பாதுகாத்த தேவன். அப்பா, இந்த நேரத்துல நீங்க கூட நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறோப்பா. ஆண்டவரே, பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்ற வார்த்தையின்படி ஆவியானவர் நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உங்க சத்தத்தை கேட்கறதுக்கு எங்க இருதயத்தை திறந்திருளுங்க ஆண்டவரே. தடைகள் இயேசுவின் நாமத்தினால மாறி போகட்டும் ஆண்டவரே. அடியனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க. உங்க சத்தத்தை கேட்டு அதன்படி நாங்க நடக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கரங்கள்ல வேதம் இருக்கிறவங்க நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மார்க் 14வது அதிகாரம் 18வது வசனம். மார்க் 14:18. நான் ஏசப்பாட்ட என்ன வேர்ஸ் கொடுத்து ஜோம் பண்ண ஏசப்பா. கிரைஸ்ட் லைக்னா ஏசப்பா வந்துட்டு நமக்கு கொரோனா பீரியட்ல அவரை போல நம்ம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு வாலிபர்களா நம்ம என்ன செய்யணும், எப்படி இருக்கணுங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்காக ஒரு கொரோனா பீரியட்ல ஏசப்பா நமக்கு இந்த கிரைஸ்ட் லைக் அப்படிங்கிற ஒரு மீட்டிங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு கிருபை செஞ்சாங்க. அவர் தான் நமக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஆஹ் இதுல வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நம்ம அவரை போல இருக்கணும்னா, அவரை வெளிப்படுத்தணும்னா நம்ம என்ன செய்யணும், என்னென்ன குணநலன்கள் நமக்குள்ள இருந்து வெளிப்படணும், நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை இசப்பா நமக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அது ரிலேட்டடா நான் இசப்பாட்ட கேட்டிருந்தேன். இசப்பா, நான் என்ன என்ன பேசணும், நாங்க எப்படி இருக்கணும், எப்படி இருக்க நீங்க விரும்புறீங்க, எங்களுக்கு அதை பத்தி சொல்லிக் கொடுங்க, அதை பத்தி நான் என்ன பேசணும்னு சொல்லித்தாங்க நான் கேட்டப்ப இசப்பா இந்த வசனத்து மூலமா இசப்பா என்கிட்ட பேசினாங்க. சோ அதை என்கிட்ட இசப்பா சொல்லி கொடுத்த விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு நான் ஜெபிக்கலாம்னு ஆசைப்படுறேன். மார்க் 14வது அதிகாரம் 18வது வசனத்துல ஏசப்பா சொல்லியிருப்பாங்க. அவர்கள் பந்தியமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதுல இந்த இன்சிடென்ட் நமக்கு நல்லாவே தெரியும். ஏசப்பா பஸ்கா பண்டில அதாவது சிலுவையில அறையப்படுறதுக்கு முன்னாடி, காட்டி கொடுக்கப்படுகிறதுக்கு முந்தின நாள் பஸ்கா பண்டிகை அப்போ சீஷர்களோட ஒரு மேல் வீட்டறையில ஒன்னா சேர்ந்து பஸ்காவை ஆசரிக்கும் போது ஏசப்பா சொல்ற ஒரு வார்த்தை தான், என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏசப்பா வந்து சொல்றாங்க, உங்கள்ல ஒருத்தன் என் கூடவே இருந்து என் கூட சாப்பிடுற ஒருத்தர், உங்கள்ல ஒருத்தர் என்னை காட்டி கொடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்றாங்க. இந்த சிச்சுவேஷன்ல இருந்து நம்மள யோசிச்சு பார்ப்போம் ஒரு விஷயம். இப்போ நமக்கு வந்துட்டு நல்லா தெரிஞ்சவங்க, இப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்ப உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான்னா இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம துரோகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். துரோகி ஏசப்பா என்ன பண்ணிருக்காங்க, பக்கத்திலேயே வச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்போ அவருக்கு தெரியும் அப்படின்னா, முன்னாடிய தீர்க்கதரிசிகள்னால ஒரு தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டப்பமே ஏசப்பாக்கு தெரியும், என் கூட இருக்கிற ஒருத்தன் எனக்கு காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பந்தி இருக்கும்போது ஏசப்பா சொல்றாங்க, உங்கள்ல ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யாரு காட்டி கொடுக்க போறாங்கங்கிறது முதற்கொண்டு ஏசப்பாக்கு தெரியும். தெரிஞ்ச ஏசப்பா அந்த துரோகிய ஃபர்ஸ்டே என்ன பண்ணியிருந்திருக்கலாம்னா, அந்த இடத்த விட்டு விலக்கி இருக்கலாம். இல்லைன்னா அவனை வந்துட்டு சீஷனா இருக்காம இருந்திருக்கலாம். இல்ல அப்படின்னா அவனை மாத்தி இருக்கலாம். 70 சீஷர்கள் இருப்பாங்க. ஏசப்பா கூட இருக்கிறது 70 சீஷர்கள், நிறைய பேர் அவரை ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. சோ அவங்கள்ல ஒருத்தரா இருந்திருக்கலாம். ஆனா எல்லா இடத்தையும் விட அவர் துரோகி, யூதாஸ் காரியோத்து துரோகியா இருப்பான்னு தெரிஞ்சும் ஏசப்பா என்ன பண்றாங்க அப்படின்னா, தான் பக்கத்துல தான் செய்யற ஒவ்வொரு அற்புதங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு மனுஷனா பக்கத்திலேயே வச்சிருந்திருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, துரோகியா இருக்கான், இவன் துரோகியா இருப்பான், எனக்கு காட்டி கொடுப்பான், இவன் மூலமா கர்த்தருடைய திட்டம், தேவனுடைய திட்டம், ஏசப்பா இந்த பூமிக்கு வந்து ஜீவனை கொடுக்கணுங்கிற அவருடைய திட்டம் நிறைவேற போகுது. அந்த திட்டம் இவன் மூலியமா செயல்பட போகுது. ஆனா இவன் நம்ம கூட இருந்து நம்ம செய்யற அற்புதங்கள் எல்லாம் பார்த்து இவன் மூலம் நம்ம மூலமா நம்மள காட்டி கொடுத்தாலும் இவனுக்குள்ள ஒரு மாற்றம் வருமா, இவன் வந்து மாறிட மாட்டானா அப்படிங்கிற ஒரு தாட்லதான் ஏசப்பா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, யூதாஸ்கரத கூடயே வச்சிருக்காங்க. பேதுரு நமக்கு தெரியும். பேதுரு ஏசப்பா சொல்லியிருப்பாங்க. யூதாச கூட ஏசப்பா சொல்லியிருக்க மாட்டாங்க, நீதான் வந்துட்டு என்ன காட்டி கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்க மாட்டாங்க. இன்டைரக்டா தான் யூதாஸ் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, உங்கள்ல ஒருவன் காட்டி கொடுப்பான்.
இந்த துணிக்கு என்ன யார்கிட்ட குடுக்குறானோ அவன் என்ன காட்டி கொடுப்பான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இன்டைரக்டா இசப்பா சொல்லியிருப்பாங்க. ஆனா பேதர்கிட்ட இசப்பா டைரக்டா சொல்லிருவாங்க, நீ வந்துட்டு என்ன மறுதலிப்ப 3 தடவைன்னு சொல்லுவாங்க. அப்போ பேதுரு என்ன சொல்றான்னா, இல்ல நான் உங்கள மறுதலிக்க மாட்டேன். என் ஜீவனே போனாலும் நான் உங்கள மறுதலிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு யார் சொல்லுவா அப்படின்னா, பேதுரு சொல்லிருவாரு. அப்படி சொன்ன பேதுரு பின்னாடி என்ன பண்ணுவாரு அப்படின்னா, மனங்கசந்து அழுது ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்றாரு. மூளைக்கு தலைக்கெல்லாம் அந்த பேதுரு வந்துட்டு மாற்றப்படுறாரு. இதே மாரி இந்த யூதாசு எங்க மாறிற மாட்டானா? இவன் மூலமா கர்த்தருடைய திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டியது இருக்கு. இவன் எனக்கு ஒரு துரோகியா இருப்பான். துரோகியா இருந்தாலும், இவன் நம்ம கூடயே இருக்கிறதுனால, எங்க நம்மள வந்துட்டு மறுதலிக்கக்கூடிய சிச்சுவேஷன் வந்தாலும், மறுபடியும் மனம் மாறி என்கிட்ட மன்னிப்பு கேட்டு, என் பிள்ளையா மாறிற மாட்டானா? அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இப்போ வந்துட்டு வேற ஒருத்தவங்க நம்ம கர்த்தர் கூட இல்லாதவங்க, இப்ப நம்மளையுமே நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸா இல்லாம, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸா இல்லாம வேற ஒருத்தங்க சும்மா நார்மல் ஃப்ரெண்டாவோ, இல்ல தெரிஞ்சவங்களாவோ இருக்கட்டுமே, அவங்க ஏதாவது நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னா, என்ன பண்ணுவாங்க? அ இவனுக்கு நம்ம துரோகம் பட்டோம். இப்படி எப்படி இவன்ட்ட எப்படி நம்ம பேசுறதுன்னு சொல்லிட்டு நம்ம விலகி போயிருவோம். அதே இது குளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னா, நமக்கு விரோதமா ஏதாவது பிரச்சனை பண்ணியிருந்தாங்க, நமக்கு விரோதமா துரோகம் பண்ணியிருந்தாங்கன்னா, நம்ம குளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க? இல்ல நம்ம குளோஸ் ஃப்ரெண்ட் தானே. நம்ம வந்துட்டு மன்னிச்சிடலாம்ன்னு நம்ம நினைப்போம். அவங்களும் என்ன நினைப்பாங்கன்னா, என் குளோஸ் ஃப்ரெண்ட் தானே என்ன மன்னிச்சுருவா. நான் வந்துட்டு என்ன தப்பு பண்ணாலும் என் குளோஸ் ஃப்ரெண்ட் என்ன என்ன கூடயே இருக்கிறவ, என்ன பத்தி நல்லா தெரிஞ்சவ என்ன மன்னிச்சுருவா. நான் எந்த சிச்சுவேஷன்ல இப்படி மறுதலிச்சேன், எந்த சிச்சுவேஷன்ல காட்டி கொடுத்தேங்கிறது வந்துட்டு அவருக்கு தெரியும். சோ என்ன மன்னிச்சுருவான்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுடைய ஃப்ரெண்டா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, குளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா திரும்பி நம்ம கிட்ட வந்து பேசிருவாங்க. அதனாலதான் ஏசப்பா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, யூதாஸ் காரியத் துரோகியா இருப்பான்னு தெரிஞ்சும் அவன கூடவே வச்சிருக்காங்க. நான் வந்துட்டு நான் மன்னிச்சுருவேன்னு சொல்லிட்டு, இவனுக்காக தான் நான் ஜீவன குடுக்க போறேன். இவன மாதிரி ஒரு மறுதலிக்க போறவனுக்காக, என்ன காட்டிக் கொடுக்க போறவனுக்காக தான் நான் ஜீவன கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சும், அவன் மனம் மாறிருவானா, என்கிட்ட வந்துட்டு பேசிருவானா, என் கூடவே இருந்தாலாவது என்னுடைய குணாதிசயங்கள், என்னுடைய கேரக்டர் தெரிஞ்சு என்கிட்ட வந்து சேர்ந்துற மாட்டானா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏசப்பா அவன கூட வச்சிருந்தாங்க. ஆனா அந்த யூதாஸ் என்ன பண்ணான் அப்டின்னா, அந்த இடத்துல நாண்டு கொண்டு செத்து செத்து போயிர்றான். சோ இதுக்கு முன்னாடி ஏசப்பா என்ன பண்ணாங்கன்னா, துரோகின்னு தெரிஞ்சும், அந்த துரோகி மேல உள்ள ஒரு நம்பிக்கையில அவன கூட வச்சிருந்தாங்க. நான் அவன வந்துட்டு விட்டு விலகி போகல. அவன வேண்டான்னு சொல்லல, ஒதுக்கல, கூட வச்சிருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன தெரியுமா? யோவான் 5வது அதிகாரத்துல 19வது வசனத்துல ஒரு வசனம் இருக்குது. ஏசப்பா ஒரு துரோகிய பக்கத்துல வச்சு, அவன் வந்துட்டு மாறிட மாட்டானாங்கிற ஒரு ஏக்கம் ஒரு பக்கம். இருந்தாலும் அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்ததுக்கு காரணம், முக்கியமான காரணம் யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனத்துல இருக்குது. பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ, அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். யாரு செய்ய மாட்டார்? ஏசப்பா வந்து செய்ய மாட்டாங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் வாசிக்கும்போது, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ, அதையே அன்றி வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ, அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். பிதா என்ன செய்றாங்களோ, அதையேதான் குமாரன் செய்வாங்க. அப்ப ஏசப்பா பூமியில வந்ததுக்கு நோக்கம், சித்தம் எல்லாமே எதற்காக? பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக. அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக. அவர் இந்த பூமியில என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ, அத நிறைவேற்றி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பூமியில வந்திருக்கிறாங்க. அவருக்கு வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாமே குட்டியோனதா அப்படின்னு கேட்டா கிடையாது. சகிக்கக்கூடியதான்னு கேட்டா கிடையாது. தாங்கிக் கொள்ளக்கூடியதான்னு கேட்டா கிடையாது. ரொம்ப கஷ்டம். தாங்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். சகிக்க முடியாத ஒரு நிலைமை, நிற்க முடியாத ஒரு இடம். இப்படி இருக்கிற அந்த இடத்துல தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏசப்பா அது எல்லாத்தையுமே சகிச்சு, அது எல்லாத்தையுமே விட்டு பிதாவுடைய சித்தம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த யூதாஸ் காரியத்தை தன்னுடைய பக்கத்துல வச்சுக்கிறாங்க. மத்தேயு 26வது அதிகாரத்துல ஏசப்பா வந்துட்டு ஜெபம் பண்ணுவாங்க. இந்த பஸ்கா பண்டிகை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் காட்டி கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடி ஏசப்பா வந்துட்டு, "இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். ஆனாலும் என் சித்தத்தின் படி அல்ல ஏசப்பா. பிதா உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுது." அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஏசப்பா வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரேயர் பண்றாங்க. அந்த இடத்துலயும் ஏசப்பாவோட சித்தம் என்னதான் இருந்து ஏசப்பாவோட விருப்பம் என்னதான் இருந்தது அப்படின்னா, பிதாவுடைய சித்தத்த செஞ்சு முடிக்கணும். அவருடைய திட்டத்த நிறைவேற்றணும். அவர் என்ன செய்யணும்னு சித்தம் வச்சிருக்காரோ, அவர் என்ன செய்றாரோ, அதையே தான் நான் செய்யணும். அவர் என்ன செய்யணும்னு விருப்பம் வச்சிருக்காரோ, அததான் நான் செய்யணும் அப்படிங்கிறது தான் ஏசப்பாவுடைய நோக்கமா இருந்தது. ஏசப்பாவுடைய தாட் இருந்தது. அதுக்காக தான் அவருக்கு வர பிரச்சனைகள், போராட்டங்கள் எவ்வளவு பெருசா இருந்தாலும், அது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சும், அவர் வந்துட்டு
எல்லாத்தையுமே சகிச்சு கொண்டிருந்தாங்க. அந்த இடத்துல யூதாஸ் காரியத்தை யூதாஸ் காரியத்த வந்துட்டு ஏசப்பாவுக்கு காட்டிக் கொடுக்க வரான். மத்தேயு 26வது அதிகாரத்துல 49வது வசனத்துல, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். யாரு? நம்ம யூதாஸ் காரியத்த வந்துட்டு ஏசப்பாவ முத்தம் செய்து காட்டிக் கொடுக்குறாங்க. ஏசப்பா சொல்றாங்க, "சிநேகிதனே, முத்தத்தினாலயா நீ என்ன காட்டிக் கொடுக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்துட்டு கேட்கறாங்க. காட்டிக் கொடுக்க வர்றான்னு தெரியுது, காட்டிக் கொடுக்க போறான்னு தெரிஞ்சு அவன கூட வச்சிருந்தாங்க. காட்டி கொடுத்துட்டான். முத்தம் குடுத்ததும் அது முத்தம்ங்கிறது வந்துட்டு ஒரு அன்பின் வெளிப்பாடு. சோ ஒரு அன்ப வெளிப்படுத்துற மாரி வந்து காட்டிக் குடுத்துட்டான் அப்படின்னு தெரியுது. காட்டிக் கொடுத்ததுக்கு அப்புறமே இசப்பா என்ன சொல்றாங்க? "ஏ பகைஞனே, ஏ துரோகியே, நீ வந்துட்டு என்ன காட்டிக் கொடுக்கிறியா? முத்தத்தினாலயா என்ன காட்டிக் கொடுக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு இசப்பா கேட்கல. "சிநேகிதனே, முத்தத்தினாலயா என்ன காட்டிக் கொடுக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பான ஒரு குரல்னால அன்பான ஒரு இதயத்தோடு ஏசப்பா வந்து நம்ம யூதாஸ் காரியத்தை நோக்கி கேக்குறாங்க. சிநேகிதனே உன் முகத்தினாலயா நீ காட்டி கொடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா கேக்குறாங்க. துரோகியான அந்த யூதாஸ் காரியத்தை தான் கிட்ட வச்சிருந்தாங்க. துரோகியா தன்னுடைய முத்தத்தினால தன்னை காட்டி கொடுத்த அந்த யூதாஸ் காரியத்து மேல அன்பை ஏசப்பா வச்சிருந்தாங்க. அந்த இடத்துலயும் அன்பை காட்டுனாங்க. நம்மளும் இப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னு தான் ஏசப்பா விரும்புறாங்க. நம்மளுடைய கேரக்டர் எப்படி இருக்கு? நம்மகிட்ட கோவப்படுறவங்க, நமக்கு துரோகம் பண்ணவங்க, நம்ம கிட்ட கோவப்பட்டவங்க, நம்மகிட்ட எரிஞ்சு பேசினவங்க, நம்மகிட்ட முகத்த காட்டுனவங்க கிட்ட நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குது? அவங்கள நம்ம நேசிக்கிறோமா? அந்த துரோகின்னு தெரிஞ்சு இவன் துரோகம் பண்ண போறான். நமக்கு அகைன்ஸ்டா நிறைய விஷயங்கள செஞ்சுட்டு இருக்காங்க. நம்மள ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு பிரியம் இல்லாத நமக்கு பிடிக்காத விஷயங்கள செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சும், நம்ம அவங்கள நேசிக்கிறோமா? இல்லன்னா நீ எனக்கு துரோகி தானே! நீ என்னை எதிர்த்து பேசினவன் தானே! நீ எனக்கு கோவப்பட்டவன் தானே! என்ன கஷ்டப்படுத்தினவன் தானே! என்ன வார்த்தைகள்னால அ க கு என்ன உட்கார வச்சவன் தானே! நீ எப்படி வந்துட்டு என் கூட இருக்கலாம்ன்னு சொல்லிட்டு, நம்ம அவங்கள ஹர்ட் பண்ணிட்டு போறோமா? அவங்ககிட்ட நம்ம பேசாம இருக்கிறோமா? அவங்கள வெறுக்கிறோமா? நம்மளுடைய கேரக்டர் இப்ப எப்படிப்பட்டதா இருக்குது? நம்ம எப்படிப்பட்டவங்களா இருந்தோம் அப்படின்னா, ஏசப்பா நம்ம அப்படி இருக்கிறதுக்கு விரும்பல. நம்ம அவரை போல இருக்கணும்னு சொல்லிட்டு ஏசப்பா விரும்புறாங்க. அவரைப் போல அவர் எப்படி ஒரு துரோகியா இருக்க போறான். அவன் வந்துட்டு முத்தத்தினால காட்டிக் கொடுத்துட்டான்னு தெரிஞ்சும், ஏசப்பா ஒரு யூதாஸ் காரியத்த தன்னுடைய பக்கத்துல வச்சிருந்தாங்களோ, அவன நேசிச்சாங்களோ, அவன் மேல அன்பு காட்டுனாங்களோ, அன்பான வார்த்தை ஏசப்பா பேசினாங்களோ, அதே போல நம்மளும் நம்ம கூட இருக்கிறவங்கள, நம்மள எதிர்த்து பேசினவங்கள, நமக்கு அகைன்ஸ்டா பல காரியங்கள் பண்ணுனவங்கள நம்மள துன்பப்படுத்துகிறவங்கள, நமக்கு நம்மளுடைய ஒர்க்ல நம்ம முன்னேற்றத்த பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நம்மளுக்கு பிரச்சனை கொண்டு வரவங்க யாரா இருந்தாலும், அவங்க நம்ம கூட இருக்கிறவங்க அப்படின்னா, அவங்கள நம்ம வெறுக்கிறவங்களா காணப்படுறோமா? அவங்கள ஹர்ட் பண்றவங்களா காணப்படுறோமா? அவங்கள விட்டு நம்ம விலகுறவங்களா காணப்படுறோமா? இல்லன்னா அவங்க கிட்ட கோவத்த காட்டுறவங்களா காணப்படுறோமா? எப்படிப்பட்டவங்களா நம்ம இருக்கிறோம்? ஒரு விஷயம் நம்ம சிந்திச்சு பார்ப்போம். நம்ம இப்படிப்பட்டவங்களா இருக்கோம் அப்படின்னா, ஏசப்பா இந்த வேளையில நம்மகிட்ட ஒரு மாற்றத்த வேணும்னு ஏசப்பா எதிர்பார்க்கிறாங்க. அந்த யூதாஸ் காரியோத் ஏசப்பாவ காட்டிக் கொடுக்க போறான் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சித்தம் இருந்தது. பிதாவினுடைய சித்தம் இருந்தது. அவர் காட்டிக் கொடுக்கப்பட்டா மட்டும் தான் சிலுவையில அறையப்பட முடியும். சிலுவையில அறையப்பட்டா மட்டும் தான் நம்முடைய பாவங்கள் எல்லாமே கழுவப்பட முடியும். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒருத்தங்க நமக்கு அகைன்ஸ்டா எழும்புறாங்க அப்படின்னா, அவங்க நமக்கு அகைன்ஸ்டா எழும்புனா தான் கர்த்தருடைய சித்தம் அந்த இடத்துல நிறைவேறும். அவருடைய சித்தம் அந்த இடத்துல நிறைவேறினா மட்டும் தான் நம்மளுடைய தலைய கர்த்தர் உயர்த்த முடியும். ஒருவேள அந்த இடத்துல நம்மளுடைய தலை குறுகி போச்சு அப்படின்னாலும், அந்த இடத்துல நம்ம சோர்ந்து போனோம் அப்படின்னாலும், அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாலும், நம்ம அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகும்போது, அந்த இடத்துல கர்த்தர் நம்முடைய தலைய உயர்த்துகிறதற்கு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாங்க. அவரால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே கிடையாது. நம்மள கஷ்டப்படுத்துற ஒரு விஷயத்துக்கு முன்னாடி கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகுது அப்படின்னா, அவருடைய சித்தம் நிறைவேற போகுது அப்படின்னா, நம்ம அதற்கு நம்மள முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கும்போது, அந்த இடத்துலயும் என்னுடைய சித்தம் இல்ல டாடி, உங்க சித்தத்தின்படி நடக்கட்டும். என்னுடைய விருப்பத்தின்படி எனக்கு அகைன்ஸ்டா இருக்கிறவங்க என்கிட்ட இருக்க வேண்டாம்ன்னு நினைக்கிற என்னுடைய சித்தத்தின்படி அல்ல டாடி. என் கூட இருந்து எனக்கு குழிப்பறிக்கிறவங்களா இருந்தாலும், அவங்க என் கூட இருக்கிறது மூலமா எனக்கு கெடுதல் விளைவிக்கிறதன் மூலமா உங்க சித்தம் நிறைவேற போகுது அப்படின்னா, அவங்க என் கூட இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல ஏசப்பா. அவங்கள நேசிக்கிற இருதயம் எனக்கு வேணும் ஏசப்பா. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது, கர்த்தர் அந்த இருதயத்த நமக்கு கொடுக்கிறதற்கு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாங்க.
ஒரு யூதாஸ் காரியத்தை நேசிச்ச ஒரு தேவனுடைய அன்பு நம்ம கிட்ட இருக்குதா? நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குது? நம்ம ஏசப்பா கிட்ட கேட்க போறோம். ஏசப்பா, எனக்கு துரோகம் பண்றவங்களா இருந்தாலும், என்னை காட்டி கொடுக்கிறவங்களா இருந்தாலும், எனக்கு பிரச்சனை கொடுக்கிறவங்களா இருந்தாலும், என்னை துன்பப்படுத்துகிறவங்களா இருந்தாலும், அவர்கள் என் கூட இருக்கிறது நிமித்தமா உங்களுடைய நாமம் மகிமைப்படும் அப்படின்னா, உங்க சித்தம் நிறைவேறும் அப்படின்னா, அதுக்கு நான் முழுவதுமா என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்க சித்தம் நிறைவேறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. என்ன அப்ப அவங்கள நேசிக்கிற இருதயம் உள்ளவளா என்ன மாற்றுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது, கர்த்தர் நம்மள அப்படி மாற்றுவதற்கு வல்லமையுள்ள தேவனா இருக்காங்க. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிறதற்கு, அவருடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி முடிக்கிறதற்கு, நம்ம எப்படிப்பட்ட கேரக்டர் நம்ம வேணும்னு சொல்லிட்டு ஏசப்பா கிட்ட கேட்கிறோமோ, அதை நமக்கு கொடுக்கிறதுக்கு ஏசப்பா வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாங்க. ஏசப்பா அந்த இடத்துல அந்த கெத்செமனே தோட்டத்துல ஜெபிக்கும் போது எனக்கு பலன் கொடுங்க டாடி, என்னோட சித்தத்தின்படி அல்ல, உங்க சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு சொல்லி ஜெபிச்சப்போ, எப்படி தேவதூதர்கள் வந்து அவரை பலப்படுத்தினாங்களோ, நாமளும் நமக்கு வருகிற பிரச்சனையின் மத்தியில என்னோட சித்தத்தின்படி இல்ல இசப்பா. ஒரு சொபஸ்டிகேட்டடான ஒரு நல்ல ஒரு குட் சிச்சுவேஷன்ல வாழ்கிற ஒரு வாழ்க்கை இல்ல டாடி. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த இடத்துல உமக்காய் ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறதுக்குரிய பலனை எனக்கு தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது, கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை, அப்படிப்பட்ட பலனை கொடுக்கிறதற்கு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாங்க. நம்ம இந்த வேலையில கூட இசப்பா கிட்ட கேட்போமா, அப்பா உம்முடைய பலத்தை எனக்கு தாங்கப்பா, எல்லாவற்றையும் சகிக்கிற தாங்குகிற அப்பா, எல்லாவற்றிலும் பலன் கொள்ளுகிற ஒரு இதயத்தை எனக்கு தாங்க இசப்பா நம்ம கேட்கலாமா? யார் இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம்ம இசப்பாவை நோக்கி, அப்பா எனக்கு பலன் தாங்க டாடி, பலன் தாங்க ஆண்டவரே இசப்பாட்ட கேட்போமா? என்னை எதிர்க்கிறவங்க மத்தியில, என்னை கஷ்டப்படுத்துறவங்க மத்தியில, வெறுக்கிறவங்க மத்தியில, எனக்கு துரோகம் பண்ண என் துரோகிகளுக்கு மத்தியில, அப்பா என்ன தலை குனிய பண்ணவங்களுக்கு மத்தியில, எனக்கு வெட்கத்தை கொடுத்தவங்களுக்கு மத்தியில, நான் உமக்காக நிற்கிறதற்கு, ஆண்டவரே உங்க சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிறதற்கு, உமக்காய் ஓடுகிறதற்கு, ஆண்டவரே அப்ப அவங்க பண்ணுகிற எல்லா பிரச்சனைகளையும் தாங்கி சகித்து நிற்கிற, அப்ப அவங்களை நேசித்து இருக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்கப்பா, சகிப்புத்தன்மை எனக்கு தாங்கப்பா, உங்க சித்தத்தை நிறைவேற்றணுங்கிற அந்த இருதயத்தை எனக்கு தாங்கப்பா, எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளுகிற பலன் எனக்கு தாங்கப்பா ஏசப்பாவை நோக்கி கேட்போமா? பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தால் என்னை நிரப்பிடுமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தால் என்னை நிரப்பிடுமே அப்பா. எங்களுக்கு பலன் தாங்க டாடி. உங்க பலத்தினால எங்களை நிரப்பிடுங்க ஏசப்பா. உங்க பலத்தினால எங்களை நிரப்பிடுங்க ஆண்டவரே. எங்க பலவீனத்துல, அப்ப எங்களுடைய பிரச்சனைகளின் மத்தியில, எங்க கண்ணீரின் பாதையில, கவலையின் நேரத்துல உங்களுடைய பலன் எங்களை ஆட்கொள்ளும் அப்படின்னா, அப்ப எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அது சகித்து நிக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம் இசப்பான்னு இசப்பாட்ட சொல்லுங்க. அப்ப நாங்க ரெடியா இருக்கிறோம் டாடி, நாங்க ரெடியா இருக்கிறோம் இசப்பா. உங்க சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிறதற்கு எந்த பிரச்சனையின் பாதைகளை கடந்து போனா ஆண்டவரே உங்க சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க முடியுமோ, அந்த பாதையை கடந்து போறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் ஏசப்பான்னு ஏசப்பாட்ட ஒப்பு கொடுங்க. அப்பா எங்களை ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பான்னு ஏசப்பாட்ட சொல்லுங்க. அப்பா யார் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்களோ, ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் பலன் கொடுங்க ஆண்டவரே. பலன் கொடுங்க ஏசப்பா. உம்முடைய பலத்தினால நிரப்புங்கப்பா. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன், உம்முடைய பலத்தினால ஒவ்வொருவரும் இடைக்கட்டும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே. அப்ப உம்முடைய பலத்தினால் இடைக்கட்டுங்கப்பா. உம்மை போல அப்பா துரோகிகளையும் நேசிக்கிற இருதயத்தை கொடுங்கப்பா. உம்மை போல ஆண்டவரே அப்பா பிதாவுடைய சித்தத்தை செய்து முடிக்கணும்னு சொல்லிட்டு அப்பா அதை நோக்கி ஓடுகிற இருதயத்தை கர்த்தரின் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிற ஏசப்பா. நீங்க கொடுங்க ஆண்டவரே. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான்ற வார்த்தையின்படி அப்ப யார் யாரெல்லாம் கேட்கிறாங்களோ எல்லாருக்கும் கர்த்தர் நீங்க அந்த பலனை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்க அப்படி கொடுக்கிற தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. நீங்க பலப்படுத்துகிற தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா நீங்க எங்களை பலப்படுத்துகிறதற்காய் நன்றி. கோடான கோடி நன்றி பலிகளை ஏறெடுக்கிற ஏசப்பா. அற்பமானவள் ஆண்டவரே. கடமையை மாத்திரம் செஞ்சிருக்கிறப்பா. அப்பா நீங்க சொல்லதை சொல்லிட்டேன் ஏசப்பா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்ட தகப்பனே. தரை மட்டும் தாழ்த்துகிற ஏசப்பா. நீங்க பெருகவும் நாங்க சிறுக வேணும்படியாய் செபிக்கிறோம். ஸ்ரீகன மகிமை எல்லாவற்றையும் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகரணங்களையும் என்றைக்கும் மறவாதே. ஆமென். தேங்க் யூ. காட் பிளஸ் யூ.